குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி அமாவாசை திதி, சர்வ அமாவாசை. அதாவது ராக்கொண்ட அமாவாசை இரவில் வருகின்ற பொழுது அது போத்தாயன அமாவாசை என்று பெயர். அதாவது போத்தாயர் போத்தாயர் அந்த மகாபாரத போர் நடக்கின்ற பொழுது அந்த அதாவது அமாவாசையை அது இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். சரி, இன்னைக்கு சர்வ அமாவாசை. லக்னம் சொல்லும் ஜோதிட சூட்சமங்கள் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. பாலா திரிபுர சுந்தரிங்கிறது அம்மன் அப்படியே அழகான ஒரு பெண், சிறு பெண்ணாக இருக்கின்றது தான் பாலா திரிபுர சுந்தரி. லக்னம் சொல்லும் ஜோதிட சூட்சமங்கள். ஒருத்தருக்கு அமாவாசை, முதல்ல அமாவாசையை பார்க்கலாம். அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாடு. முன்னோர்கள் நிறைந்த நாள் தான் முன்னோர்கள் வழிபாடு. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் அந்த ஒரு நேரமே அமாவாசை. ஆகையினால அமாவாசை முன்னோர் வழிபாடு. அதே அந்த என்னது பசுக்களுக்கு நாம் வாங்கி கொடுங்க. தட்டு, அகத்திக்கீரை வாங்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு நல்லது. பசுவிற்கு அந்த தட்டு, அகத்திக்கீரை, வாழைப்பழம், காய்கறிகள் உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுங்க. இதுதான் சர்வ அமாவாசை நிறைந்த நாள் தான். நாம் லக்னம் சொல்லும் சூட்சமங்கள், ஜோதிட சூட்சமங்கள். லக்னம் முதல் 12 பாவகம் வரை ஒவ்வொரு பாவகத்திலும் நிற்கின்ற பொழுது என்ன பலன்? லக்னம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்துருச்சுனாக்கா ஒன்றும் இது இல்லை, அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் மிக இந்த பலன்தான். ஒரு பாவகத்தின் அதிபதி லக்ன சுபராக இருக்கும் பட்சத்தில் அவர் சுபபாவங்களில் வலிமையோடு இருப்பார். லக்னம் பாவராக இருக்கும் பொழுது அசுப பாவங்களில் வலிமை இழந்து நிற்பது நன்று. இதை நாம் மனசில் இருத்திக்கணும். சரி, லக்னாதிபதி 1 இருந்தால் தோல்வி பயம் இல்லாதவர், நீண்ட ஆயுள், நல்ல உடற்கட்டு, புகழ், ஸ்திர புத்தி ஆகியவை ஏற்படும். லக்னாதிபதி 2 இருந்தால் லாபம், அறிவு, இன்பம், சமயப்பற்று, பேச்சுத்திறன், நற்கல்வி, போஜன சுயம் உண்டாகும். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் 9 குடையவரும் 10 குடையவரும் சேர்ந்து இருந்தாலோ, பார்வை பெற்று இருந்தாலோ, தொடர்பு உடையவராக இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். அப்போ என்ன, அவங்க நல்ல செயல்கள் செய்வாங்க. ஒரு கோயிலே கட்டுகின்ற அளவுக்கு அவர்கள் நல்ல ஒரு இதுவாக இருப்பார்கள். சரி, லக்னாதிபதி 3 இருந்தால் வீரம், விவேகம், செல்வ சுகம், கௌரவம் போன்றவை, இளைய உடன்பிறப்புகள் மீது பாசம் உடையவராகவும் மாசற்ற காமம் உடையவராகவும் இருப்பேன். லக்னாதிபதி 4 இருந்தால் சுயநல மிகுதி, எப்பொழுதும் இன்பம் அனுபவம், வாகன சுகம், வாகன யோகம், பிரயாண ஆர்வம் ஏற்படும். லக்னாதிபதி 5 இருந்தால் குழந்தைகளால் இன்பம், கௌரவம், புண்ணிய காரிய செயல், இரக்க சுபாவம், நியாயப்படி நடத்தல், அரசின் பாராட்டுக்களை பெறுவர். லக்னாதிபதி 6 இருந்தால் உடலில் ஏதேனும் நோய் தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். கடனால் துக்கம், எதிரிகளால் அடிக்கடி தொல்லை, வீண் விரோதங்கள் ஏற்படும். லக்னாதிபதி 7 இருந்தால் சுகவாசி, மனைவிக்கு கட்டுப்படுவர், களத்திர வகையில் சொத்துக்கள், அதிக நண்பர்கள், கூட்டுத் தொழில் ஆகியவை ஏற்படும். லக்னாதிபதி 8 இருந்தால் இனம் காண முடியாத நோய் தொந்தரவு, திருட்டுத்தனம், பெருஞ்சினம், சூதாடுதல், பிறர் மனைவியை நாடுதல், பிறரிடமின்றி முரண்பட்டு நிற்பது, அங்க குறைபாடு அடைதல். லக்னாதிபதி 9 இருந்தால் அதிர்ஷ்டம், மக்களின் அன்பு, பக்தி ஆகியவை கிடைக்கும். லக்னாதிபதி 10 இருந்தால் தந்தை வழி இன்பம், அரசு மரியாதை, சுயசேவனம் முதலியவை கிடைக்கும். லக்னாதிபதி 11 இருந்தால் எதையும் லாப நோக்கோடு பார்ப்பவர், லாபத்தை அடைவர், வியாபாரத்திலும் மூத்த சகோதரம் பாசம், இளையதார தோஷம், இளையதார நேசம் ஏற்படும். லக்னாதிபதி 12 இருந்தால் சோம்பல், உடல் வருந்தா
உடல் வருந்தாமல் உண்ணுதல், பெருஞ்சினம், தீய வழி செலவினங்கள், சூதாட்டம், திருடுதல், சுலபமாக எதையும் விரயம் செய்தல் போன்றவை ஏற்படும். இப்பொழுது லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னத்தை குரு பார்த்து விட்டால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்னத்தில் சூரிய பகவான் இருந்தார்னாக்கா அவ்வளவு ஒரு அதாவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய ஒரு நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். லக்னாதிபதி லக்னத்தில் சூரியன் முதலாம் சூரியன் நிற்க ஜாதகர் உஷ்ணமான தேகத்தை உடையவராக இருப்பர். அதாவது அரசாங்க உத்தியோகத்தை அனுபவிப்பர். லக்னத்தில் அதாவது லக்னத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல ஒரு தோற்றம், முகபாவம், அமைப்பு, குளிர்ச்சியான உடல்வாகு உள்ளவர், ஆசை அதிகம். 11-29 வயதுகளில் வியாதிகள் ஏற்படும். நல்ல மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருப்பார். சரி, லக்னத்தில் சந்திரன், லக்னத்தில் செவ்வாய், உடலில் காயங்கள், தழும்புகள் இருக்கும், உஷ்ணதேகம் உடையவர். லக்னத்தில் செவ்வாய். லக்னத்தில் புதன், லக்னத்தில் சாஸ்திர ஞானம், வேகமாக செயல்பாடு உடையவர். ஒருத்தருக்கு புதன் வலிமையாக இருந்தால்தான் ஜோதிடம் கற்பர். குரு, லக்னத்தில் குரு இருந்தால் கல்வி கேள்விகளில் திறமை பெற்றவராக இருப்பர். லக்னத்தை குரு பார்த்துவிட்டால் இன்னும் சிறப்பு. குரு இருப்பதை விட பார்வைக்குத்தான் அதிக பலம். ஆகையினால் லக்னத்தில் குரு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? லக்னத்தில் வலுவான மெல்லிய உடல்வாகு உடையவர், பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு உடையவர், இல்லற சுகம் நன்கு அமையும், வாழ்க்கை வளமாக அமையும், ஆடம்பர பொருள் நிறைய வாங்குவாங்க. சரி, லக்னத்தில் சனி, லக்னத்தில் அதிக உழைப்பாளி, உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும், மிகுந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் லக்னத்தில் சனி இருந்தால் சுமாரான நிறம், தொழில் நல்லா செய்வாங்க. தொழில்காரகன் சனி பகவான் தான். அதனால் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சனி பார்வை, செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் செல்வ வளம் மிக்கவராக இருப்பார். லக்னத்தில் ராகு இருந்தால் உடல்வாகு பிரம்மாண்டம். ராகுனாவே பிரம்மாண்டம். எதுனாலும் கேது நின்றால் முரட்டுத்தனமான தோற்றமுடையவர், நல்ல நடத்தை உள்ளவர், தெரிந்து வைப்பவர், நாணத்தை உடையவர். அதனால் லக்னம் ஒருவருக்கு வலுவாக இருந்து விட்டாலோ குரு பார்த்து விட்டாலோ மிக மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். லக்னம் சொல்லும் ஜோதிட சூட்சமங்கள் பாலா தெரிவிர சுந்தரி. இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடு. இன்னைக்கு நாம் வேற மாற்றி ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக நாம் இதை சொல்கிறோம். நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை, பெருமாளுக்குரிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு எடுத்த உடனே இது கிடைச்சிது. இது கிடைச்சதுனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதுவாக அமையணுன்ட்டு பண்ணுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய தாமரை கிடச்சிது, அரளி இருந்தது, அதே மாதிரி ஜாதி மல்லிகைப்பூ, சம்மங்கிப்பூ, குண்டு மல்லியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் எடுத்து வைக்க முடியல. அதனால தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும்
சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். நான் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக பெண் வேண்டுமா, மாப்பிள்ளை வேண்டுமா, ஏதாவது இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.